வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு தேங்காய் பால் திரட்டுப்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பை ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுப்பட்டுருச்சு. இப்போது அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது வேகிறதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா தாராளமாகவே ஊற்றலாம். நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இதில் கரெக்டான அளவில் தண்ணி ஊற்றிட்டேன். நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க. மூணு விசில் விசில் அடங்கிருச்சு பாருங்கள். பருப்பு வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பேன் வச்சு நல்லா அடிக்கனமானதாக இருக்கணுங்க. அதில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுபட்டுருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் நான் அரை கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வறுத்துக்கலாம். ஒரு கப் பாசிப்பருப்பு, அரை கப் ரவைங்க. ரவை வறுபட்டுருச்சு. இப்போ நான் பாசிப்பருப்பு எதில் எடுத்தனோ அதில் 3 கப்பு தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். இப்போ நல்லா கலந்து விடலாம். இப்போ அதுலேயே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை போட்டுக்கலாங்க. அதான் நீங்கள் வேக வைக்கும்போதே இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து வச்சிங்கன்னா இன்னும் நல்லா குழைவாக வெந்துடும். இருந்தாலும் பரவாயில்ல, இதுவும் எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம், கட்டிகள் இல்லாமல். அவ்வளோதாங்க, எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. நான் கேமராவுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நான் பருப்பு எதில் எடுத்தனோ அதில் ஒரு கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இதில் கல் இருக்காதுங்க, அதனால் நான் அப்படியே போடுறேன். இல்லைன்னா நீங்கள் வழக்கமாக பாகு வச்சு ஊற்றிக்கலாம்.
இப்போ வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ இப்படி கரண்டியெல்லாம் எடுத்து விட்டு நல்லா திரும்ப கலந்துக்கலாம். இப்போ நான் அரை கப்பு சர்க்கரை போடுறேங்க. ஏன்னா வெல்லத்தோட ஸ்வீட்டு பத்தாது, அதனால் அரை கப்பு சர்க்கரை, 1 கப் வெல்லம், அரை கப்பு சர்க்கரைங்க. இது கூட மீடியமாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது நார்மலான ஸ்வீட்டோடு இருக்குங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. அதிகம் நெய் தேவைப்படாது. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஏலக்காய் தூள், வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. அவ்வளோதாங்க. பாசிப்பருப்பு, தேங்காய் பால், திரட்டுப்பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போது பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.